இப்போ இந்த சம் பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு சம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். ஓகேங்களா, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாரு, 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை தான் மார்க்கெட் பிரைஸா இது பண்ணிட்டாரு. அதில் 15% ஏத்திட்டு 15% தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறார். அப்ப கடைக்காரர் அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அடைந்தது லாபமா நஷ்டமா, அது எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன தோணும், 15 சும்மா நார்மலா நம்ம என்ன நினைப்போம், 15% ஏத்திருக்காங்க, 15% குறைச்சிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நம்ம சம் போட்டு பாக்குறப்பதான் அது வேற விதமா ஆன்சர் வரும். அப்படி கிடையாது. ஏன்னா இங்க 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் ஏத்திருப்பாங்க, திருப்பி 115 ரூபாயில தான் 15% தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. அதை நம்ம விட்டுருவோம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலை அப்படிங்கிறது கொடுக்கல, நம்ம இங்க சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. அதனால அடக்க விலையை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், காஸ்ட் பிரைஸை 100 ரூபான்னு வச்சுக்கலாம். அதை என்ன பண்றாங்க, 15% அதிகமாக்குறாரு. பர்சன்டேஜ்னாலே என்னது, 100ன்னு அர்த்தம். 15% சதவீதம்னாலே 100. அப்ப 100க்கு எவ்வளவு ஏத்துறாங்க, 15 ரூபா. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 100 ரூபான்னு தான் வச்சிருக்கேன். அப்ப அந்த பொருளோட விலை 100 ரூபாயா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஏத்துறாரு, 15 ரூபாய் ஏத்தி 115 ரூபா. சப்போஸ் அந்த பொருளோட விலை 200 ரூபாயா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஏத்திருப்பாரு, 30 ரூபாய் ஏத்திருப்பாரு. அப்ப 230 ரூபா. உங்களுக்கு புரியுதுங்களா, 100க்கு 15 ரூபாய் ஏத்தணும். அப்ப அந்த பொருளோட விலை 200 ரூபாயா இருந்துச்சுன்னா 30 ரூபாய் ஏத்துவாங்க, 300 ரூபாயா இருந்துச்சுன்னா 45 ரூபாய் ஏத்துவாங்க. அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த 15 ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. இப்ப நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க 100ன்னு வச்சோம். 100ல இருந்து 15 ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 115%. இப்ப இதுதான் குறித்த விலை. இந்த குறித்த விலையில என்ன பண்றாங்க, 15% தள்ளுபடி பண்றாங்க. இப்ப இந்த 115 ரூபால தள்ளுபடினா என்னது, கழிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அந்த நம்பர்ல இருந்து அதை கழிச்சிடறாங்க, டிஸ்கவுண்ட் பண்றாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ், 15%. பர்சன்டேஜ்னா என்னது, 100. 100 ரூபாய்க்கு எவ்வளவு குறைக்கிறாங்க, 15 ரூபா. இப்ப அந்த பொருளோட விலை என்னையா இருக்குது, 115 ரூபா இருக்குது. அப்ப 115 ரூபால 15% என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப 115%ல, அதாவது 115 ரூபால 15% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது 15% நம்ம இப்படி கூட கால்குலேட் பண்ணலாம், 10 5ன்னு பிரிச்சுக்கலாம். இது 100% 100 115 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதாவது 100% 115 ரூபா. அதாவது இது பர்சன்டேஜ் இல்ல, 115 ரூபான்னு வச்சுக்கோங்க. 115 ரூபா. 100% 115 ரூபானா 10% எவ்வளோ, இதுல இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10 வந்துடும். அப்ப இதுல இருந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோம்னா 10%, 11.5. ஓகேங்களா, ஈஸியா நம்ம போட்டுக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி நம்ம தனியா கூட கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப இந்த 115 ரூபால 15% கண்டுபிடிச்சு இதுல இருந்து கழிக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு 10% என்ன, 100% 115 ரூபானா 10% ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 11.5 வரும். அடுத்து இது 10% தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து 5%னா என்ன, இதை 2ஆல வகுத்தா 5% வந்துருமா, 11.5 2ஆல வகுத்து பாருங்க. அப்ப I2 10, இங்கிட்டு ஒரு 1 வந்துரும், 7 14, மீதி 1 வரும், I2 10. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. இந்த 15.5 டிவைட் பை 2 அப்படி போட்டோம்னா என்ன வரும், 5 வந்துடும். அதாவது 5% வந்துடும், 5.75. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணாதானே எனக்கு 15% கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, 17.25 வந்துருச்சு. அப்ப இதுதான் 15%. 15% நான் என்ன பண்ணணும், தள்ளுபடி பண்ணணும். எதுல இருந்து தள்ளுபடி பண்ணணும், அடக்க விலையில இருந்து தள்ளுபடி பண்ணணும். அப்ப ஆல்ரெடி 15% ஏத்தி என்னோட ரேட் எவ்வளவு இருந்துச்சு, 115 ரூபா இருந்துச்சு. அதுல இருந்து தள்ளுபடி விலை எவ்வளவு கழிக்க போறாங்க, 17 ரூபா 25 பைசா. இதை நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அதை தான் இங்க போட்டிருக்கேன். கழிச்சு போட்டோம்னா என்ன ஆன்சர் வருது, 97.75. ஓகேங்களா, அப்ப அந்த பொருளோட விலை என்னது, 97 ரூபா 75. ஆனா அதோட அடக்க விலையே எவ்வளோ, 100 ரூபா. அவர் இப்ப எவ்வளவு விற்கிறாரு, 97.25. அப்ப எவ்வளவு அவருக்கு நஷ்டமாகுது, 2.25 தான் நஷ்டமாகுது. ரொம்ப பெரிய நஷ்டம் கிடையாது, 2.25. ஆனா இவர் தான் என்ன பண்ணிடுறாரு, 15% ஏத்துற மாதிரி ஏத்தி 15% குறைச்சிடுறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், தள்ளுபடியில எல்லாம் போய் பொருள் வாங்குறப்ப கடைக்காரன் ஏமாந்துட்டா நம்ம லாபம் அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அது தவறு. அவன் என்ன பண்ணிடுறான், குறைவான அளவுல நஷ்டம். இந்த நஷ்டம் ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது அவங்களுக்கு. இந்த மாதிரிதான் சேல் பண்றாங்க. இது பரவாயில்ல, இது நமக்கு தேவையில்ல. நான் இப்ப மேக்ஸ் சம்ம பொறுத்தளவுக்கு நமக்கு இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இப்ப இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 97 ரூபாய் 75 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப கடைக்காரர் அடைந்தது என்ன, நஷ்டம். நஷ்டம் எவ்வளவு அடைஞ்சிருக்காங்க, இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்னது, 2.25 அவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.